இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய இறையிறக்க ஆராதனைக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் அளவின்றி பொழிகின்றவர். எனவே இரக்கத்தின் ஆண்டவருடைய கரத்திலே இன்றைக்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த இறையிறக்க ஆராதனை சிறப்பாக ஒளிபரப்பாக உதவி இருக்கின்ற நன்கொடை கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் மனமாற உளமாற வாழ்த்துகின்றேன். நிலிப்பாறை அட்டப்பாடிக்காரர் வீடு துரை டெய்சி குடும்பத்தினர் ரூபாய் 15,000, கிறிஸ்டோபர் நிர்மலா குடும்பத்தினர் ரூபாய் 1000, ஜோஸ்பின் குடும்பத்தினர் ரூபாய் 500 கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். எனவே இறைவன் இவருடைய கருத்துக்களை நிறைவேற்றி இவருடைய எண்ணங்களை தேவைகளை நிறைவு செய்து கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து இந்த இரக்கத்தின் வேளையில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அருளும் வல்லமையும் ஆசிரும் நிரம்பியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆற்றலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சிறப்பாக செய்து மாண்போடும் மகத்துவத்தோடும் இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு. எனவே இன்றைய தினம் அவருடைய திருச்சன்னிதானத்திற்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். காரணம், இன்றைக்கு சுமக்க முடியாத பாரங்களையும் சுமைகளையும் வேதனைகளையும் சுமந்து வந்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கின்ற தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த இயேசுவினுடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நமக்கு தேவையானது அமைதி, நிம்மதி, சமாதானம். இதை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரை தவிர வேறு எவராலும் நமக்கு
நிம்மதியை கொடுக்க முடியாது, நிறைவை கொடுக்க முடியாது. எனவே அவருடைய அன்பு கரத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அவருடைய அழகான கண்கள், நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நாம் விரக்திக்கும் வறுமைக்கும் தள்ளப்பட்டிருந்தால் நம்மை தூக்கி விடுவதற்காக நம்மை தேடி வருகின்ற அன்பு தெய்வம் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார் என்ற ஆழமான உணர்வுகளோடு இந்த பாடலிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபிப்போமா.
என் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் உம்மை தேடி ஓடி வந்திருக்கின்றோம். வாழ்க்கையினுடைய சுமைகள் எங்களை நெருக்கி தள்ளிக் கொண்டிருக்கின்றன. வேதனைகளும் துன்பங்களும் எங்களை துரத்திக் கொண்டிருக்கின்றன. தெய்வமே, ஒரு நிம்மதியான வாழ்வை தேடி உம்முடைய திருச்சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரம் எங்களுக்கு அருளின் நேரமாய், உம்மிடமிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஆற்றலின் நேரமாய், எங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களும் துயரங்களும் அதனை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வல்லமையின் நேரமாய் எங்களுக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக பிரசன்னமாயிருந்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை தூண்டி எழுப்பி இந்த ஜெப வேளை முழுவதுமாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஊடுருவி பாய்ந்து அவருடைய ஏக்கங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுகின்ற அற்புதத்தின் நேரம் இது. எனவே இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலையில் நம்மையும் நம்முடைய தேவைகளையும் இன்னும் நம்மிடம் ஜெபிக்கச் சொல்லி கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய தேவையையும் இன்னும் அகில உலகத்திற்காகவும் சிறப்பாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்னா அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில்
சிறப்பாக நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக அகில உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து இந்த மனித சமுதாயம் விடுபட வேண்டும் என்று, இன்னும் அதனுடைய பரவல் தடுக்கப்பட வேண்டும் என்று, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தடுப்பூசிகள் சிறப்பாய் வேலை செய்ய வேண்டும் என்று, இன்னும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மீண்டும் புதிதாக தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும், இந்த கொரோனா தொற்று நோய் முற்றிலுமாக ஒழிந்து புதுமையான ஒரு சமுதாயம் படைக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்தத்தா எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், ஐயா உம் இரத்தத்தா எம்மை கழுவும். இந்த 2வது 10 மணியில் சிறப்பாக நம்முடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிப்போம். இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கின்றது. கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் ஒரு பக்கம், தவறான பொருளாதார கொள்கைகள் இன்னொரு பக்கம் என்று சொல்லி இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான பொருளாதார வசதி வாய்ப்பு இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரியான தொழில்கள் இல்லை. எனவே இறைவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நல்ல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று, இந்த பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி அடைய வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய வருமானம் உயர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக
உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா இரத்தத்தா எம்மை கழுவும். இந்த 3வது 10 மணியில் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று, நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்ற குடும்பங்கள் அதை திரும்ப பெற்று மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று, குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே,
நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா, இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 4வது 10 மணியில இரக்கத்தின் ஆண்டவருக்கு சிறப்பாய் நன்றி செலுத்துவோம். காரணம், கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 50 வருடங்களாக கனவு கொண்டிருந்த ஒரு திட்டம், 25 ஆண்டுகளாக தடைபட்டு போன ஒரு திட்டம், மீண்டுமாக 262 கோடி ரூபாய் செலவிலே அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி முழுவதும் நீர் ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு நாம் போராடிய இந்த போராட்டம், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு நாம் எடுத்த அத்தனை முயற்சிகள், அதற்காகப்பட்ட வேதனைகள், தாங்கிய வழிகள் அனைத்தும் இரக்கத்தின் ஆண்டவரால் உற்று நோக்கப்பட்டு ஒரு மிக பெரும் திட்டமாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே இரக்கத்தின் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மீண்டும் கேட்போம், இறையிறக்க ராஜாவே, இந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்றி கொடுத்தருளும். குறுகிய காலத்திற்குள்ளாக இந்த திட்டம் நிறைவு பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு சிறப்பாய் ஜெபிப்போம். ஈழத்தமிழ் மக்கள் உரிமை வாழ்வு பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மேலும் இன்றைய தினம் சிறப்பு கருத்துக்களாக நன்கொடை கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்க்கின்றோம். துரை டெய்சி குடும்பத்தினர், கிறிஸ்டபர் நிர்மலா குடும்பத்தினர், ரூபி குடும்பத்தினர், இன்னும் நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அனைத்து உள்ளங்களையும், அவருடைய தேவைகளையும் கருத்துக்களையும் ஒப்பு கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும்.
மலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்ற உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வெளிப்படுத்த முடியாத எத்தனையோ விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். காரணம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற, புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தெய்வமாக, இரக்கத்தின் ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். எனவே அவரை உற்று நோக்கி, தெய்வமே, என்னுடைய ஆழ்மனதில் கிடக்கின்ற அத்தனை ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கூடுமானால் நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும் என்று சொல்லி 2 கரங்களையும் உயர்த்தி நம்முடைய அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தியவர்களாக, நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி முழுமையாக அவருடைய கரத்தில் நம்மை சரணாகதியாக்கியவர்களாக நாம் இந்த 10 மணியில சிறப்பாய் ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தா எம்மை கழுவும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இணைந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அலைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக.
என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக மனுக்குளம் முழுவதையும் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். பாவிகள் என்ற நிலையிலே நாம் அத்தனை பேரும் இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி நிற்கின்றோம் என்ற உணர்வோடு சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துமாய் இருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றும் இல்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த
துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவிவிசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறையிரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறையிரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்திரிகிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புரவியாகிய இயேசுவே, எங்கள் பேரு தயவாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புரவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரிப்புரவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக
நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆசீர்வாத ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்று, அவருடைய குணப்படுத்துகின்ற கரம் நமக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று, உடல்ல நோய்களையும் உள்ளத்துல காயங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு விடுதலையை கொடுத்து அமைதியையும் நிறைவான வாழ்க்கையையும் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போமா? தொடுமின் கண்களையே என்ற அந்த பாடலை பாட பாட உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அதில் இருக்கின்ற குறைபாடு, நோய், நோக்காடு, வலி, வருத்தம், வேதனை அத்தனையும் இரக்கத்தின் ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். அவர் தொட வேண்டும் என்று. அன்றைக்கு தொழுநோயாளர்களை தொட்ட பொழுது சுகம் பெற்றார்கள். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். முடமான மனிதர்களை நடக்க வைத்தார். எனவே இன்றைக்கு அதே இரக்கத்தின் தெய்வம் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நமக்கு தேவையான குணத்தை, சுகத்தை, அமைதியான ஒரு வாழ்க்கையை, ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை சூழலை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போமா? கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமின் கண்களை தொட்டருளும் ஆண்டவரே. கண்கள் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாவற்றையும் சுகப்படுத்தும். வலியிலிருந்து வேதனையிலிருந்து விடுவித்தருளும் ஆண்டவரே. தொடுமின் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. எங்களுடைய காதுகளை தொட்டரும் உம் குரலை கேட்கக்கூடிய காதுகளாக மாற்றி அருள்வாண்டவரே. இயேசுவே உம் குரலை கேட்டு சுகப்படுத்தும். தொடுமின் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. எங்களுடைய நாவை தொட்டருளும் ஆண்டவரே. நாவில் இருக்கின்ற வலி, வருத்தம், வேதனை, புண்கள்
அனைத்தையும் சுகப்படுத்தி இயேசுவே உம் புகழை பாடக்கூடிய நாவாக மாற்றியருளும் ஆண்டவரே. பாட வேண்டுமே. தொழுமின் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடுமின் கைகளை தொட்டருளும் ஆண்டவரே. பணி செய்யக்கூடிய கைகளாக மாற்றி மூட்டு வலி, கைகள் அத்தனை வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருளும் ஆண்டவரே. செய்ய வேண்டுமே. தொடுமின் கால்களையே உம் வழி செல்ல வேண்டுமே. இயேசுவே உம் வழியில் செல்ல வேண்டுமே. தொடுமின் கால்களை என்னுடைய கால்களை தொட்டருளும் ஆண்டவரே. உம் வழியில் செல்லக்கூடிய கால்களாக கால்களை மாற்றியருளும் ஆண்டவரே. இயேசுவே உம் மூட்டு வழியிலிருந்தும் பல்வேறு சர்க்கரை நோயினுடைய தாக்கங்களில் இருந்தும் விடுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே. தொடுமின் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமின் என்னுடைய மனதை தொட்டருளும் ஆண்டவரே. மனதில் இருக்கின்ற காயம், வேதனை, வருத்தம், வலி வேண்டுமே. எல்லாவற்றையும் மாற்றுவீராக. இயேசுவே மனசுல நிம்மதியை கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆற வேண்டுமே. தொடுமின் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. தொடுமின் என்னுடைய இதயத்தை தொட்டருளும் ஆண்டவரே. அன்பு பெருக வேண்டும். உங்களுடைய அன்பு பெருகுவதாக, ஊற்றெடுப்பதாக. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. தொடுமின் உடலினையே உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே. தொடுமின் என்னுடைய உடலை தொட்டருளும். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொட்டு மாற்றுங்கள். நோய்கள் தீர வேண்டும். எல்லா நோய்களும் எங்களை விட்டு அகழ்வதாக. இயேசுவே உடல் நோய்கள் பூரண சுகத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. தீர வேண்டுமே. தொடுமின் உடலினையே உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் நீங்க வேண்டுமே. தொட்டும் ஆண்டவரே, தொட்டும் எங்களை தொட்டு ஆசீர்வதியும். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய உடல் நோய்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்குவதாக. இந்த நோயினுடைய தாக்கமும் பாதிப்பும் எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. தாங்க முடியாத வலி, வருத்தம், வேதனை
புற்றுநோயோடு, இன்னும் இதயத்துல பல்வேறு கோளாறுகளோடு, இன்னும் சிறுநீரகம் சரியாக இயங்காம, ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் டயாலிசிஸ் சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில மூட்டு வலிகளோடு நடக்க முடியாம படுத்த படுக்கையாக, கண் பார்வை இல்லாம, வாய் பேச முடியாம, காது கேட்காம, இன்னும் குடல்ல புண்களோடும், கல்லீரல் பல்வேறு விதமான நோய்களோடும், பித்தப்பை கற்களோடும், சிறுநீரக கற்களோடும், எய்ட்ஸ் வியாதிகளோடும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே நீர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை இந்த நேரத்திலே கடந்து வருவதாக. மருத்துவ சக்தியினால முடியல, மருந்து மாத்திரையினால முடியல, இறைவாமுடைய தெய்வீக வல்லமையினால், குணமளிக்கின்ற ஆற்றலினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்பி ஜெபிக்கின்றோம். தொட்டும், எங்களை தொட்டும், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டும். சுகத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த நோயின் கடுமையினால எந்த வேலையும் செய்ய முடியாம, வாழ்க்கையே வெறுத்து, விரக்தி அடைந்து, ஒருமையடைந்து, ஆண்டவரே எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா என்று சொல்லி பல நேரங்களில் நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறோம். எங்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. வலி, வருத்தம், வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இன்று இப்பொழுது இந்த நிமிடம் உம்முடைய வல்லமை தொட்டு சுகப்படுத்துவதாக. முடக்குவாதமற்றவர்களை நடக்க வைத்த அன்பு கரங்கள், குருடர்களுக்கு பார்வை கொடுத்த கரங்கள், இறந்தோரை உயிரோடு தொட்டு தூக்கிய கரங்கள், தொழுநோயாளர்களை தொட்ட கரங்கள் இன்று எங்களை தொடுவதாக, எங்களை தொட்டு சுகப்படுத்துவதாக. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தருளும் இறைவா. இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சமாதான குறைவு, சண்டை சச்சரவு, பிரச்சனை அத்தனையும் நீர்தாமே உற்று நோக்க மாட்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய ஆற்றலினால் நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களுக்கு தேவையான வல்லமையை கொடுத்தருளும், சமாதானத்தை கொடுத்தருளும். இன்னும் எங்களை சுற்றி இருக்கின்ற அத்தனை சிக்கல்களையும், பிரச்சனைகளையும், வேதனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஆண்டவரே, கடனை வாங்கி வாங்கி வட்டிக்கு மேல வட்டி போட்டு இன்னைக்கு அடைக்க முடியாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம, திக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை கண்ணோக்கும் ஆண்டவரே, எங்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர உதவி செய்தருளும். நல்ல தொழிலையும் வருமானத்தையும் வேலை வாய்ப்பையும் கொடுத்தருளும் ஆண்டவரே. கடனை அடைக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடுத்தருளும். போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய ஒரு சூழல். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருந்து போராட உதவி செய்தருளும். நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். இறைவா,
இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், திருமண காரியம், விவசாயம், வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், குழந்தைகளுக்கு படிப்பு, வீடு கட்டுகின்ற பணி நிறைவடையணும்னு சொல்லிட்டு, செய்வினை கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, வழக்குல நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் எத்தனையோ தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய தேவையும் நீரே கருணையோடு கண்ணோக்கி அதை நிறைவேற்றி கொடுப்பீராக. குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக. உம்முடைய அருளும் ஆசிரும் ஒவ்வொருவர் மீதும் தங்குவதாக. ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் இன்று சந்திப்பீராக. அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு ஆசிரை முழுமையாய் கொடுப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, அவர்களை கண்ணின் கருமணி போல காத்து வழிநடத்த வேண்டும் என்று, மனப்பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மன சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்பு 2 கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். உயரிந்த அனுமானத்தை தாழ்வு பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி இன்று நீ உண்டாகுக. வல்லமையின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற உன்னதமான நேரம் இது. ஆசிரை பெறுகின்ற அற்புதமான நேரம் இது. அவரை உற்று நோக்கி ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம்,
இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களை, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவர் உங்களை நிறைவாய் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டுங்கள். ஜபத்தின் வழியாகவும் நன்கொடைகள் வழியாகவும் உங்களுடைய ஆதரவு கரம் நீள்வதாக. அதன் வழியாக இந்த ஒளிபரப்பு எண்ணற்ற மக்களை சென்றடைய, அவர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உங்களுடைய நன்கொடைகள் உதவிக்கரமாய் அமைவதாக. இதை ஒளிபரப்புவதற்கு மிகுந்த பொருட்செலவு உண்டாகின்றது. எனவே தொடர்ந்து உங்களுடைய நன்கொடையால் தாங்கிக் கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சிறப்பாய் ஜெபியுங்கள். இப்பொழுது இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்